அம்மா உன்னை பார்த்தேன், தாயே உன்னிடம் சரணடைந்தேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புமிகு இறைமக்களே, மே மாதம் மேரியின் மாதம் 28ஆம் நாள் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பேறு பெற்ற தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாள் நம்மை பெற்றெடுத்ததால் மட்டும் பேறு பெற்றவளாக இல்லை, நம்மையெல்லாம் படைத்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் தான் அவள் பேறு பெற்ற தாயாக இருக்கின்றாள் என்பதை இன்றைய நற்செய்தி மார்க் 10:28 முதல் 31 யார் இந்த உலகில் பேறு பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதாவது பேதுரு இயேசுவிடம், ஆயர்களுக்கெல்லாம் ஆயரான திருத்தந்தையர்களுக்கெல்லாம் திருத்தந்தையான இயேசு கிறிஸ்துவிற்கு அடுத்து திருச்சபையே திருத்தந்தையாக இருந்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தியவர் பேதுரு. அவர் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கின்றார், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறோமே. அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலன்புலங்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் மற்ற ஆசீர்வாதங்களையும் இவற்றோடு மறுமையில் நிறைவாழ்வையும் பெறாமல் போவார். இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நற்செய்தி பணியை தியாக உள்ளத்தோடு முழுமையான அர்ப்பண வாழ்வோடு கடவுளுக்காக அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு அருட்சகோதரிகளும் ஒவ்வொரு நாணமேய்ப்பர்களுக்கும் இறைவனுக்காகவும் இறைவனுடைய கோயில் காரியங்களிலும் உதவி செய்யும் பொழுது 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு அருள்கின்றார். இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி. அதனால்தான் சில பேர் ரொம்ப ஜோக்கா, சாமியாருங்க சிஸ்டர்ஸுங்க நிச்சயம் மோட்சத்துக்கு போவாங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும். ஆனால் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் இயேசுவை பொருட்டு நாம் தியாகம் செய்ய வேண்டும். நற்செய்தியின் பொருட்டு உண்மையிலேயே நமது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தவள்தான் அன்னை மரியாள். இயேசுவுக்காக, கடவுளுடைய திட்டத்திற்காக தன் மகனை இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற இறை திட்டத்திற்காக முழுமையாக வாழ்ந்த ஒரு அன்னை மரியாள் தான் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள் என்று லூக் 1:42 எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகின்றாள். பெண்களுக்குள் அன்னை மரியாள் பேறு பெற்றுக்கொள்ள 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணம் என்னவென்றால், லூக் 1:43 என் ஆண்டவரின் தாய், கடவுளின் தாயாக அன்னை மரியாள் இருந்த காரணத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட பேறு பெற்ற ஒரு ஆன்மாவாக தாயாக திகழ்கின்றார். அந்த பேற்றினை, அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை பெற்றிருக்கின்றார். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் கருவுற்று பெற்றெடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவருடைய அருளால் நம்மை கருத்தாங்கி பெற்றெடுக்கின்றார். தான் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நிலைவாழ்வுக்குரிய பேற்றினை கொண்டு நம்மை கேட்டுக்கின்றார். அப்படி என்றால் கடவுளுடைய பிரசனத்தில் நம்மை பெற்றெடுக்கின்ற தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். இந்த ஒரு வாரத்திற்காக நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பதன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவராலும் பேறு பெற்ற தாயாக, அந்த பேச்சின் வழியாக, அந்த அருளாசின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்த அந்த உன்னத தாய் நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அருள்நிலையில் வளர்கின்ற வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியாளுடைய தொடர் பராமரிப்பு எங்களை வழிநடத்துவதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பேறு பெற்ற தாய், நம் ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள். ஆமேன்.